ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த பரிசுத்தமான நாளின் மாலை பொழுதிலே அவரவர் இருப்பிடங்களிலே ஆராதனை வேளைக்காக கூடி நிற்கிற திருச்சபையின் விசுவாச வீட்டார் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். தேவனே, உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலியே கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் மாவலியே கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நீரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பாரத்துக்கேறும் பாடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாயின்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நல்ல தகப்பனே, பரிசுத்தமான இந்த மாலை நேரத்திலே உம்மோடு நெருங்கி ஜீவிப்பதற்காக, உம்மோடு உறவாடுவதற்காக,
உம்முடைய மெல்லிய சப்தத்தை கேட்பதற்காக இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் பணிந்து நிற்கிறோம். 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாக கூடி வருகிற போது அவர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருப்பேன் என்று சொன்னீரே. இந்த ஆராதனை வேளையிலே உம்மை துதிக்கிற போது, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஆராய்ந்து ஒப்பு கொடுக்கிற போது, உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற போது எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எண்ணங்கள் சிதறடிக்கப்படாதபடிக்கு ஒரே சிந்தையோடு ஏகோபித்து உம்மை மகிமைப்படுத்தவும், உம்முடைய சமூகத்தின் நிறைவான ஆசீர்வாதங்களினால் திருப்தியாகவும் தேவரீர் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இணைந்து ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய்.
இசைந்து பாடவும் போற்றும் போற்றும் விபவத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை போற்றி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. தொன்னூற்றி 2ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசித்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 92 முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி இணைந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஆண்டவருடைய தெய்வீக சமூகத்திலே அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக புது பலத்தோடு இந்த உலகத்திலே வாழும்படியாக முழங்காற்படியிட்டு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். நம்முடைய குறைகளை தெய்வ சமூகத்தில் மன்றாட்டுகளாக அர்ப்பணம் செய்வோம், ஜெபம் செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய அன்பின் ஆண்டவர் இயேசு அன்போடு நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தின்
பல்வேறு பாவ பாரங்களால் அமிழ்த்தப்பட்டவர்களாக, இந்த உலகத்தின் பல்வேறு வாழ்வின் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்வை அழுத்தி கொண்டு நிற்கிற போது கண்ணீரோடு தெய்வ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோமே. மிக தெளிவாக ஆண்டவர் இந்த உலக வாழ்வை குறித்து நமக்கு சொல்லி தந்து சென்றிருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே. ஜெயம் பெற்ற கிறிஸ்துவாக, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இந்த உலகத்திலே வெற்றி சிறந்த ஆண்டவராக நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிறாரே. நம்முடைய வாழ்வின் அக்கிரம சிந்தைகளுக்காக, பாவ செயல்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நம் பாவங்களை சுமந்து தீர்த்தவராக, ஆணிகள் கடாவப்பட்டவராக, அவமானங்களையும் நிந்தைகளையும் நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த கல்வாரி நாதருக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோமாக. நம்முடைய நினைவினாலும், நம்முடைய வார்த்தையினாலும், நம்முடைய செய்கையினாலும், நடத்தையினாலும், வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவருக்கு விரோதமாக செய்த சகல அக்கிரமங்களுக்காகவும் பாவ செயல்களுக்காகவும் தெய்வ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்வின் எல்லா பாவங்களிலிருந்தும், வாழ்வின் எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் அவருடைய தூய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறாரே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வோமா? கீழ்ப்படியாத சிந்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்ட நிலைகளுக்காக, பரிசுத்தமற்ற வாழ்வு நம்மிலே காணப்படுகின்ற அந்த நிலைகளுக்காக தெய்வ சமூகத்திலே தாழ்மையோடு கூட மன்னிப்பு கேட்போம். இந்த ஜெப நேரத்திலே உணர்த்தப்பட்ட தவறுகளுக்காக யாரெல்லாம் ஆண்டவருடைய கல்வாரியின் சிந்தைக்கு நேராக, கல்வாரியின் இரத்தம் நம்மை கழுவும்படியாக நமக்காக நிறைவேற்றப்பட்ட அந்த தியாகத்தை நினைத்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் பாவங்களை மன்னித்து புது வாழ்வை கட்டளையிட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்ற போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறாரே. ஒருபோதும் நம்மை மறவாத நம்முடைய நாதர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வின் கரடு முரடான பகுதிகளிலும், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய பிரசன்னம் தந்து நம்மை கரம் பற்றி நடத்தி வந்தாரே. அவருடைய அற்புத செயல்களுக்காக நன்றியோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் தந்த மகா பெரிய ஸ்லாக்கியமாகிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளருவதற்காக, ஆண்டவருக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற திருச்சபைகளுக்காக, திருப்பணிகளுக்காக, பல்வேறு விசுவாச ஊழியங்களின் ஐக்கியங்களுக்காக நன்றியோடு கூட ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? நம்முடைய கையின் பிரயாசங்களுக்காக, ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நம்மை நடத்தி வருகிறாரே. இந்த பக்தனோடு கூட இணைந்து, ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த நன்மைக்காய் என்றென்றும் ஸ்தோத்திரி என்று அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், மேன்மைப்படுத்துவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி,
ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆண்டவர் செய்த நன்மைகட்காய் என்றென்றும் ஸ்தோத்தரி. ஆண்டவர் செய்த நன்மைகட்காய் என்றென்றும் ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. பாவங்களை மன்னித்திட்டார், நோய்களை குணமாக்கினார். பாவங்களை மன்னித்திட்டார், நோய்களை குணமாக்கினார். பிராணனையும் அழிவில் நின்று விலக்கி மீட்டிட்டார். கர்த்தர் பிராணனையும் அழிவில் நின்று விலக்கி மீட்டிட்டார். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆண்டவர் செய்த நன்மைகட்காய் என்றென்றும் ஸ்தோத்தரி. ஆண்டவர் செய்த நன்மைகட்காய் என்றென்றும் ஸ்தோத்தரி. என்றென்றும் ஸ்தோத்தரி. என்றென்றும் ஸ்தோத்தரி. அமர்வோம். திருச்சபையாருக்கான அறிவிப்புகளை சபை செயலாளர் வழியாக கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும் தம்முடைய கண்ணின் மணி போல் நம் யாவரையும் பாதுகாத்து இன்றைய தினத்தின் பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற கிருபை செய்த நம் கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றியினையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரை நன்றியுடன் துதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செயற்குழுவாக வாழ்த்துகிறோம். திருச்சபைக்கும் திருச்சபையின் ஊழியங்களுக்கும் கர்த்தரின் நாமம் மகிமைப்படும்படியாக உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து ஊழியங்களை தாங்கி வரும் உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தின் கர்த்தர் தாமே மென்மேலும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக திருச்சபையின் ஊழியங்களுக்கு தங்களின் உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்க விரும்புவோர் வியாழன் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஆலய அலுவலகத்தில் வந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற திருச்சபையினர்: 23/4/2021 திரு எல் சுனில்குமார் மகள் ஜெமிமா ஷாரோன். 24/4/2021 திரு விஜயராஜ் மாறன் மகள் கிரேஸ் விஜயராஜ். 26/4/2021 திருமதி ஜெவா ஆனந்த் மற்றும் திரு குணசீலன் மகன் ஹென்சில் குணசீலன். 27/4/2021 திருமதி இயேசு தங்கம் ஜான் எட்வின். திரு ஜெமி சுதாகர் மகன் ஜே ஜெஃபின் ஜேம்ஸ். 28/4/2021 திரு ஜான் ஜெயசிங் மகள் அஸ்னா பிரின்சி. 29/4/2021 திரு ரஜினி செல்வின் மகன் மார்க்கஸ் ஹாரிசன். திரு வின்சென்ட் செல்வன் மகன் மேனிஸ் வின்சென்ட்.
திருமண நாட்களை காணும் திருச்சபையார் 17/4/2021 திரு ஜோசப் ஆப்ரஹாம், திருமதி எலிசபெத் ஜோசப் மற்றும் திரு ஜோஸ் பூமணி, திருமதி ஜே ஜூலி ஜோஸ்பின். பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காணும் உங்கள் யாவரையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அனைத்து ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து அருளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெப விண்ணப்பங்கள். உலகமெங்கும் வேகமாக பரவி வருகிற கொரோனா வைரஸிடமிருந்து உலக மக்கள் யாவரும் காக்கப்படவும் இந்த வைரஸ் முற்றுமுழுதாக அழிக்கப்பட நம் தேவாதி தேவனிடம் ஊக்கமாய் மன்றாடுவோம். நமது போதகர் மறைத்திரு சாம் பிளஸிங் அவர்கள் தம்முடைய ஊழிய பணியை நம் திருச்சபையில் இம்மாதம் நிறைவு செய்து தாயகத்தில் தம்முடைய ஊழியத்தை தொடரவிருக்கிறார்கள். நமது போதகருடைய பிரயாணம் மற்றும் தாயகத்தில் தொடரவிருக்கும் ஊழியம், அவருடைய குடும்பத்தினர்கள் ஆகியவற்றிற்காக வேண்டுதல் செய்வோம். மேலும் புதிய போதகர் மறைத்திரு KS சுஜில் அவர்களுடைய விசா மற்றும் பிரயாணம் போன்ற காரியங்களில் கர்த்தருடைய இரக்கம் விளங்கும்படியாய் ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரம் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: நாளை சனிக்கிழமை மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ஆண்கள் பெண்கள் ஜெபம் நடைபெறும். ஏப்ரல் 22 வியாழன் மாலை 8 மணி முதல் 9:30 மணி வரை மிஷனரிகளுக்கான சிறப்பு ஜெபம். ஏப்ரல் 23 வெள்ளி மாலை 5 மணி முதல் 5:40 மணி வரை வாலிபர் ஜெப ஐக்கியம். 5:45 மணி முதல் 6 மணி வரை சிறுவர் வேத பாடசாலை பொதுக்கூடுகை மற்றும் 6:10 முதல் 6:50 மணி வரை சிறுவர் வேத பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். மாலை 7 மணி முதல் பரிசுத்த ஆராதனை நடைபெறும். அதுவரையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாக்கும் கரம் நம் அனைவருடனே கூட இருந்து காப்பதாக. ஆமேன். முழங்கார் படியிட்டு ஜெபம் செய்வோம். நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மண்டை வருவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இதோ இந்த மன்றாட்டு ஜெப நேரத்திலே உம்முடைய சமூகத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசைகள், உதவிகள் கிடைக்க பெறுமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இருதயத்தோடும் வாழ்வின் பல்வேறு ஏக்கத்தோடும் உம்முடைய சமூகத்திற்கு நேராக பணிந்து நிற்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கடாட்சி தருள்வீராக. மிக சிறப்பாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து இம்மட்டும் எங்களை காத்தீரே, இனிமேலும் எங்களை காத்துக்கொள்ளும் என்று உடைய சமூகத்தில் மண்டியிட்டு நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை அவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழியும்படியாக கிருபை செய்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பன் தாமே, ஜீவன், சுகம், பலன், வாழ்வின் சமாதானம் தந்து கரம் பெற்றி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 55 ஆண்டுகளாக இந்த பெகரின் தேசத்திலே உப்பாக ஒளியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற எங்கள் திருச்சபைக்காக நீர் தந்திருக்கிற வெவ்வேறு விதமான ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். மிக விசேஷமாக ஜெப ஐக்கியங்களை ஆண்டவர் தந்து ஜெபத்தின் வழியாக திருச்சபையின் ஊழியங்கள் பலப்படுத்தப்படவும் சந்திக்கிற பல்வேறு சவால்களின் மத்தியிலே உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் சத்துருவை எதிர்த்து நிற்கும்படியான தைரியத்தை ஆண்டவர் தந்து வருகிறேரே. திருச்சபையின் ஜெபக்குழுக்கள் ஒவ்வொன்றும் இன்னும் பலப்படுத்தப்படும்படியாக அநேகர் இந்த ஜெப ஐக்கியங்களிலே உற்சாகமாக தங்களை இணைத்து கொண்டு ஜெபமே எங்கள் வாழ்வின் ஜீவன் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடல்களை பாடி உம்மை துதிக்கும்படியாக நீர் தந்திருக்கிற பாடகர் குழுக்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது, உம்முடைய நாமத்தை உயர்த்துவது, மேன்மைப்படுத்துவது எத்தனை இன்பமானது சுவாமி. பரலோகத்திலே தூதர்கள் உம்மை போற்றுவதைப் போல உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக தந்திருக்கிற இந்த பாடகர் குழுவின் ஊழியங்களை ஆண்டவர் தொடர்ந்து
தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக சுவாமி. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற செயற்குழுவிற்காக, தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பணிவிடைகளுக்காக எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு முயற்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக திட்டங்களை அறிந்தவர்களாக, திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச வீட்டாருடைய ஆவிக்குரிய வாழ்வு பலப்படுத்தப்படும்படியான திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. மிக விசேஷமாக பணித்தலங்களிலே உம்முடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக அறிவித்து வருகிற 54 அருட்பணியாளர்களுக்காகவும் அவர்கள் சார்ந்திருக்கிற 15 ஊழிய ஸ்தாபனங்களுக்காகவும் நாங்கள் நிறைவேற்றி வருகிற 7 விதமான சமுதாய நற்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்தபோது, பலவீனப்பட்டவர்களை கண்டபோது, பல்வேறு தேவைகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்த மக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தீரே. அப்படிப்பட்ட விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, உம்முடைய குணமளிக்கும் திருப்பணியை நிறைவேற்றும்படியாக, அன்பை பகிரும்படியாக நீர் கிருபை செய்து வருகிறீர். இன்னும் எங்களுடைய ஊழியங்கள் விரிவடையும்படியாக, ஊழியத்தின் எல்லைகள் வளரும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. மிக சிறப்பாக இந்த நாட்களிலே தாவடிப்பட்டு பகுதியில் எழுப்பப்பட்டு வருகிற ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சித்தத்தின்படியே அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டு, அந்த பிராந்தியத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கூடி உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை செய்வீராக. கடந்த 55 ஆண்டுகளாக இந்த திருச்சபையிலே அங்கத்துவம் வைத்து, இந்த திருச்சபையிலே உமக்காக வாழ்ந்து பணிவிடைகளை செய்த ஒவ்வொரு இறை மக்களுக்காக, இறைமக்கள் தலைவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வழியாக நடைபெற்ற எல்லா ஊழியங்களிலும் எங்கள் ஆண்டவருடைய தெய்வீக கரம் இருந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற நாட்களிலும் ஆண்டவருடைய நன்மையான ஈவுகள் நிறைவாக தங்கி இருக்கட்டும். சிறுவர் மத்தியிலே சிறுவர் வேத பாடசாலை ஊழியமாக, வாலிபர் மத்தியிலே வாலிபர் ஜெப ஐக்கியமாக நிறைவேற்றப்படுகிற பணிவிடைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்வதற்காக நீர் தந்திருக்கிற நூலக அருட்பணி இயக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்று, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. நல்ல தகப்பனே, திருச்சபையிலே தந்திருக்கிற விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, தனிநபர்களாக, குடும்பங்களாக ஒவ்வொரு ஆராதனை வேளைகளிலும் ஊழியங்களிலும் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்திலே பணிவிடைகளின் நிமித்தமாக கடந்து வந்து திருச்சபை வழியாக ஒன்றிணைக்கப்பட்டு உம்மை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியங்களை தந்து வருகிறீரே, அதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஒவ்வொரு விசுவாச வீட்டாரையும், அவருடைய ஆவிக்குரிய தேவைகளையும், அவருடைய உலக பிரகாரமான காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக தாயகத்திலே தங்களுடைய குடும்பங்களை விட்டு இந்த தேசத்திலே தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எங்கள் ஆண்டவருடைய கருத்திற்குள்ளாக முற்றிலுமாக நாங்கள் தருகிறோம் சுவாமி. நாங்கள் தனித்து வாழவில்லை, எங்கள் ஆண்டவருடைய துணை எங்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்வின் பயணத்தை தொடர துயாவியானவர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உழைப்புகளின் நன்மைகள் குடும்பத்திற்கு சமாதானமாக, சந்தோஷமாக, நன்மையானதாக அமையட்டும். வீண் செலவுகளுக்கு, கஷ்டங்கள், நஷ்டங்களுக்கு விலக்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழ தெய்வரீர் கிருபை செய்வீராக. விசேஷமாக எங்கள் குடும்பங்களிலே தந்திருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விருத்தாப்பிய நிலைமையில் இருக்கிற அன்பு பெற்றோரை உம்முடைய பலத்தினாலே தாங்குவீராக சுவாமி. அவர்களுக்கு தேவையான உள்ளான சமாதானம், வாழ்வின் சகல காரியங்களும் நிறைவாக கிடைக்க பெறட்டும். நீர் தந்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, போர்டு எக்ஸாம்ஸுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக, உயர் கல்விகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை வாய்ப்பின் நன்மைகளுக்காக காத்திருப்போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான வாழ்வை உமக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்து நன்மையாக பெற்று ஜீவிக்க தகப்பனே நீர் கிருபை செய்வீராக.
வாலிப பிள்ளைகளை விசேஷமாக உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். திருமண வாழ்விற்காக, குடும்ப வாழ்விற்காக ஆயத்தப்படுகிற போது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான வாழ்வு கிடைக்க பெறும்படியாக சாட்சிகளாக வாழ கிருபை செய்வீராக. கர்ப்பத்தின் கனிகளுக்காக காத்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. எங்கள் ஆண்டவர் கடாட்சி தருளுவீராக. கர்ப்ப ஸ்திரீகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கருவிலே வளர்ந்து வருகிற குழந்தையை கரங்களிலே ஏந்தி உமக்கு நன்றி செலுத்த, உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை செய்வீராக. கடன் பாரங்களிலே சிக்கி தவிப்போர் உண்டு. தங்களுக்கென்று சொந்தமான இல்லம் கட்டுமான நிலைகளிலே பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரை உழைத்த உழைப்புக்கு ஏற்ற சம்பளங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. விசா லைசன்ஸ் போன்ற காரியங்களுக்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருப்போர் உண்டு. தங்களுக்கு அருமையானவர்களை இந்த தேசத்திலே அழைத்து வரும்படியான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. எங்கள் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக சகல காரியங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாத சுவாமி. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெகரின் தேசத்திற்காக, தேசத்தின் சமாதானத்திற்காக, ஆளுகை செய்கின்ற அரசர் குடும்பத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் தந்திருக்கிற தேசிய நற்செய்தி ஆலயத்திற்காக, 7 அங்கத்துவ சபைகளுக்காக, மிஷன் மருத்துவமனைக்காக, அல்ராஜா பாடசாலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு இந்த திருப்பணிகள் ஏகதேசம் 110 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிறைவேற்றப்பட்டதோ சுவாமி, அந்த நோக்கங்களிலிருந்து தவறி போகாதபடிக்கு உம்முடைய ராஜ்யத்தை கட்டுமான பணிகளிலே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பணிவிடைகளிலே இந்த அருட்பணிகள் தொடரும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. மிக விசேஷமாக எங்கள் திருச்சபையின் ஊழிய பொறுப்புகளை ஏற்று உம்முடைய பணிவிடைகளை தொடரும்படியாக ஆயத்தப்படுகிற அருள் திரு KS சுஜில் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு போதகருடைய விசா பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தின்படி ஏற்ற வேளையிலே இந்த தேசம் வந்து திருப்பணிகளை தொடர, திருச்சபையை உமக்குள்ளாக ஊன்ற கட்ட தேவரீர் கிருபை செய்வீராக. நல்ல தகப்பனை, இந்திய தேசத்தை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். தேசத்திலே பல்வேறு தேவைகள் உண்டு சுவாமி. நடந்து முடிந்திருக்கிற தேர்தல்களிலே ஆண்டவருக்கு சித்தமானவர்கள் தலைவர்களாக தெரிந்தெடுக்கப்படவும், ஆண்டவரே தேசத்திலே வாழ்கிற அனைத்து மக்களின் தேவைகள், அவருடைய வாழ்வு சார்ந்த காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாக, கரிசனையோடு செயல்படுகிறவர்களாக தங்களுடைய கடமைகளை, பொறுப்புகளை நிறைவேற்ற தேவரீர் கிருபை செய்வீராக. மதவாத சிந்தனைகளோடு செயல்படுகிற மக்கள் உம்மால் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் உம்முடைய தொடுதலுக்காக காத்திருக்கிறது. இந்த நோய் தொற்றினாலே அருமையானவர்களை இழந்தவர்கள் உண்டு சுவாமி. பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. எங்கள் ஆண்டவர் இறங்குவீராக. தேசம் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் சுவாமி. மனத்தாழ்மையோடு தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்து உம்முடைய முகத்திற்கு நேராக தங்களுடைய இருதயத்தையும் கண்களையும் திருப்பி நீர் தருகிற இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, தொடுதலை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. உலகமெங்கும் நடைபெற்று வருகிற எல்லா திருப்பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்காக சபைகள் மனவாட்டிகளாக தங்களை ஆயத்தப்படுத்தவும், தங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தங்களுடைய மந்தையிலே சேர்த்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் சுவிசேஷமாக அறிவிக்கும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. எல்லா நாமத்திற்கு மேலான உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான கிருபைகளை தருவீராக. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. சபைகளை, ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை உம்முடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்து நிற்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய சித்தத்தின்படியே பதில் செய்வீராக. உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களினால் நித்தமும் எங்களை நடத்துவீராக. மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கும்படியாக தியானிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கான காணிக்கைகளையும் நாம் செலுத்தி மகிழ்வோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். உலகத்திலே துயரம் உண்டு, தீடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, தீடன்
தீடன் கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு சமூகத்திலே நாம் தந்திருக்கிற காணிக்கைகளுக்காகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காகவும் ஜெபம் செய்வோம். தம்முடைய மிகுந்த கிருபையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்தி வருகிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலே உம்மை துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்யும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். மிக விசேஷமாக எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை காத்து வருகிறீர். உம்முடைய நாம மகிமைக்கான பணிவிடைகளுக்காக இந்த காணிக்கைகளை தந்து மகிழும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீரே. உம்முடைய சமூகத்திலே நேர்ச்சையோடும் பொருத்தனையோடும் நன்றி பலியோடும் தரப்பட்டிருக்கிற காணிக்கைகளை உம்முடைய நாமத்தினாலே நீர் ஆசீர்வதித்து திருச்சபையின் திருப்பணிகள் தொடரவும் தேவராஜ்யம் மகிமைப்படும்படியான பணிவிடைகள் நடைபெறும்படியாக எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிற்குரிய திருமறை பாடத்தை டாக்டர் ஏ பிரவீன் ஆசிர் அவர்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஏசாயா 43 1 முதல் 7. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய்,
அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மைமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தரே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வசனங்களை தியானிக்கும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, எங்கள் கன்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமேன். நாம் பாடமாக வாசியை கேட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 1ஆம் திருவசனத்தை இந்த மாலை நேரத்திற்கான தியான வசனமாக நாம் தெரிந்தெடுத்துக் கொள்வோம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் 1ஆம் திருவசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Fear not, for I have redeemed you. I have called you by name. You are mine. நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னுடையவன். You are my possession. You are mine. எனக்கு அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய சம்பத்தாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை நேரத்திலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னை சிருஷ்டித்தவராகிய ஆண்டவர், உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவனாக இருக்கிறாய் என்று. அதை தான் நாம் பாடினோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம், பேரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம் என்று. 1993
1994 முதல் 1997 வரை நாகர்கோயில் பட்டணத்தில் உள்ள ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியிலே நான் படித்து கொண்டிருந்த போது என்னுடைய மனதிலே காணப்பட்ட விருப்பம் எல்லாம் இந்த BA ஆங்கில கல்வியை முடித்து MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிக்க வேண்டும். அதை தொடர்ந்து CMS என்று சொல்லப்படுகிற கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ், பல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற காப்பகங்களை நடத்தி வருகின்றன. இந்த காப்பகத்திலே ஒரு காப்பாளராக, வார்டனாக என்னுடைய சோஷியல் ஒர்க்கை, சமுதாய பணிவிடைகளை நான் தொடர வேண்டும். இதுதான் என்னுடைய உள்ளத்தின் ஏக்கமாக, ஆவலாக காணப்பட்டது. அந்த நாட்களிலே நண்பர்களாக இணைந்து விடுமுறை காலங்களிலே, ஏப்ரல் மே மாதங்களிலே திருச்சபைகளுக்கு சென்று விடுமுறை வேதாகம பள்ளியை இயக்குனர்களாக நடத்தும்படியான வாய்ப்புகளை ஆண்டவர் தந்திருந்தார். பல திருச்சபைகளுக்கு சென்று சிறுவர் மத்தியிலே இந்த ஊழியங்களை நிறைவேற்றினபடியினாலே ஒரு பக்கம் சமுதாய பணிவிடைகளை நிறைவேற்ற வேண்டும், மற்றொரு பக்கம் சிறுவர் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஏக்கம் எனக்குள்ளாக காணப்பட்டது. ஒரு போதக குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த நான், என் தகப்பனார் ஊழியம் செய்த திருச்சபைகளிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவர்கள் நிறைவேற்றின திருப்பணிகளை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், அதே நேரத்திலே சபைகளிலே பல நிலைகளிலே சந்தித்த சவால்களின் மத்தியிலே ஆண்டவர் எவ்விதம் அவர்களை பலப்படுத்தினார், பயன்படுத்தினார், அந்த நிலைகளை எல்லாம் காணும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்தார். எனவே என்னுடைய மனதின் ஆழத்திலே ஒரு சமுதாய பணிவிடைக்காரனாக, சிறுவர் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியனாக என்னுடைய வாழ்வு எதிர்காலம் காணப்படும். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. போதக திருப்பணியை குறித்த எந்த சிந்தனையும் என்னுடைய மனதிலே எழவில்லை. திருமறையிலே ஆண்டவர் தெளிவாக தன்னுடைய வார்த்தையை விதமாக சொல்லி தந்திருக்கிறார். இதே ஏசாயா தீர்க்கதரிசியின் 55ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் 55ஆம் அதிகாரத்தின் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது: என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. ஒரு சோஷியல் ஒர்க்கராக, ஒரு இல்லத்தின் காப்பாளராக, வார்டனாக, ஒரு சிறுவர் ஊழியராக பணி செய்ய வேண்டும் என்கிற விருப்பங்கள் எனக்குள்ளாக காணப்பட்டன. ஆனால் அந்த விருப்பங்கள், அந்த ஏக்கங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டன. 1997ஆம் ஆண்டு அந்த கல்லூரி படிப்பை நான் நிறைவேற்றின பின்பு சுவிசேஷ நண்பர் ஐக்கியம், ஃபெல்லோஷிப் ஆஃப் எவாஞ்சலிக்கல் ஃப்ரெண்ட்ஸ், காணி மக்கள் மத்தியிலே நிறைவேற்றுகிற அந்த திருப்பணிகளிலே ஒரு மிஷனரியாக என்னுடைய திருப்பணியினை ஆரம்பிக்கும்படியான அழைப்பை ஆண்டவர் எனக்குள்ளாக தொடர்ந்து தந்தார். அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி பேராயத்திலே சாந்தபுரம் என்று சொல்லுகிற அந்த கிராமத்திற்கு அருகாமையில் உள்ள சூரப்பள்ளம் கிராமத்திலே சுவிசேஷபுரம் திருச்சபையிலே பகுதி நேர திருப்பணியாளராக என்னுடைய பணிவிடைகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆரம்பித்தேன். 1999ஆம் ஆண்டிலிருந்து 2003ஆம் ஆண்டு வரைக்கும் பெங்களூரில் உள்ள ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே என்னுடைய பிடி இறையியல் கல்வியை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார்.
2 ஆண்டுகள் அந்த பிடி கல்வியை தொடர்ந்து பேராயத்திலே திருப்பணி செய்து மீண்டுமாக உயர்கல்விக்காக 2005 முதல் 2007 வரைக்கும் அதே ஐக்கிய இறையியல் கல்லூரி பெங்களூரிலே MTH இன் கம்யூனிகேஷன் பயிலும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த MTH கல்வியை தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு மீண்டும் பேராயத்திலே பணிவிடைகளை தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு வரை அந்த 2 ஆண்டுகளும் கன்னியாகுமரி பகுதியிலே செயல்பட்டு வருகிற தூய பேதுரு ஆலயம் மற்றும் பேராயர் செல்வமணி தியான மையத்திலே ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். 2009ஆம் ஆண்டிலே ஜூன் மாதம் முதல் அன்றைய பேராயர் பேரருள் திரு அறிவர் ஜி தேவகடாட்சம் அவருடைய சாப்ளியனாக அவர்களோடு திருப்பணிவிடை சார்ந்த ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக நான் நியமிக்கப்பட்டேன். 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தின் 11ஆம் தேதி போதாக அபிஷேகம் ஆர்டினேஷன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு முழுநேர போதகராக என்னுடைய பணிவிடைகளை தொடரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். 2014ஆம் ஆண்டிலே பேராயரோடு கூட அந்த சாப்ளியனாக சிற்றாலய போதகராக 5 வருட பணிவிடைகளை நிறைவேற்றி நாகர்கோயில் பகுதியில் உள்ள கிறிஸ்டோபர் நகர் திருச்சபையிலே என்னுடைய பணிவிடைகளை நான் ஆரம்பித்தேன். 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே பேராயர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். பெஹரின் திருச்சபையிலே போதகர் பணிவிடை செய்யும்படியாக நீ கடந்து செல்ல விருப்பமா என்று என்னிடத்திலே கூறிவிட்டு நீ இல்லத்திற்கு சென்று குடும்பத்தோடு ஜெபித்து இந்த பணிவிடையை எடுக்க வேண்டுமா என்பதை யோசித்து நீ தீர்மானம் செய் என்று கூறினார்கள். கிறிஸ்டோபர் நகர் திருச்சபையை நான் விரும்பி அங்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கடந்து சென்று 1 வருடம்தான் ஆகிவிட்டது. அந்த ஆலயத்தின் விரிவாக்க பணிகளை ஆரம்பித்து விட்டோம். இந்த திருச்சபையிலே பணிவிடையை தொடர்வதா இல்லையென்றால் பெஹரின் தேசத்திலே சென்று ஆண்டவருடைய பணிவிடைகளை நிறைவேற்ற வேண்டுமா என்று சொல்லுகிற ஒரு நிலையிலே வைக்கப்பட்டிருந்த போது ஜெபத்தோடு தீர்மானம் எடுத்தோம். இந்த பெஹரின் திருச்சபையின் பணிவிடையை ஆண்டவர் சித்தம் கொண்டு தருவார் என்று சொன்னால் அந்த பணிவிடையை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நிறைவேற்றலாம் என்று பேராயரோடு கூட அந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்ட போது 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தின் 15ஆம் தேதி கிறிஸ்டோபர் நகர் திருச்சபையின் ஊழியத்திலிருந்து நான் ரிலீவ் செய்யப்பட்டு இந்த தேசம் வரும்படியாக விசா மற்றும் பிரயாணத்திற்காக நான் காத்திருந்தேன். செப்டம்பர் மாதம் நிறைவு பெற்று அக்டோபர் மாதமும் நிறைவு பெற்று நவம்பர் மாதம் துவங்கினது. எங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி, ஆண்டவர் உண்மையாகவே இந்த பணிவிடையை நிறைவேற்றும்படியாக அழைக்கிறாரா இல்லை என்றால் நாமவே இந்த பணிவிடைக்காக முயற்சி செய்கிறோமா? ஒவ்வொரு குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் எங்களுடைய ஜெபம் இவ்விதமாக காணப்பட்டது. ஆண்டவரே, பெஹரின் தேசம் சென்று உம்முடைய பணிவிடையை செய்வது உமக்கு சித்தமாயின் அங்கு கொண்டு செல்லும். இல்லை என்றால் நாங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே தடைகளை ஏற்படுத்தி விருப்பம் போல நீர் காட்டுகிற இடத்திலே பணிகளை நிறைவேற்றும்படியாக உதவி செய்யும். This was our prayer. Lord, if it is thy will, take me to Bahrain, or else shatter or block our efforts and lead according to your will. ஆண்டவர் இயேசு தம்முடைய திட்டவட்டமான தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி 2015ஆம் வருடத்திலே நவம்பர் மாதத்தின் 6ஆம் தேதி நம்முடைய திருச்சபையின் நன்றி பெருவிழா நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலை பொழுதிலே நம்முடைய பெஹரின் திருச்சபையினுடைய 6வது போதகராக திருப்பணியினை ஆரம்பிக்கும்படியாகவும் கடந்த 5½ வருடங்களாக ஆண்டவருடைய நாமத்தை அவர் தந்த சுகத்தோடும் பலத்தோடும் ஞானத்தோடும் கிருபையோடும் கூட
அவருக்காக மகிமை சேர்க்கும்படியான பணிவிடைகளை நிறைவேற்றும்படியாக நாம் இணைந்து சபையாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். கடந்து வந்த பாதைகளை, ஊழிய பகுதிகளை திரும்பி பார்க்கிற போது ஆண்டவருடைய அற்புத செயல்கள், ஆச்சரியமான கிருபைகள், தெய்வீக நடத்துதலை வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடிகிறது. சபையாக ஆண்டவர் நம்மை அழைத்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பார்வையிலே விசேஷமுள்ளவர்களாக, வித்தியாசமுள்ளவர்களாக, அவருக்காக சொந்தமான ஜனமாக தெரிந்தெடுத்து நம்மை பயன்படுத்தி வருகிறார். மிக தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சிருஷ்டித்தவராக, நம்மை உருவாக்கினவராக நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தேசிய நற்செய்தி ஆலயத்தின் சார்பிலே பிரியாவிடை நடைபெற்ற போது காமன் கவுன்சில் சேர்மன் மற்றும் அரபிக் மொழி திருச்சபையினுடைய போதகர் ரெவரண்ட் ஹானி ஆசிஸ் அவர்கள் திருமறையின் ஒரு வார்த்தையை மையப்படுத்தி போதகர்களாக இணைந்து கரங்களை வைத்து ஜெபித்து தொடர்ச்சியாக நீங்கள் நிறைவேற்றப் போகிற பணிவிடையிலே இவ்விதமாக செயல்பட வேண்டும் என்கிற ஆலோசனையும் தந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 29-30 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு இவ்விதமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தின் 29-30 வசனங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறு பாரங்களோடும், பல்வேறு பிரச்சனைகளோடும், கவலைகளோடும், ஏக்கங்களோடும், எதிர்பார்ப்புகளோடும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிற போது அவருடையவராக, அவருக்கு சொந்தமான ஜனமாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் அல்லவா? நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற அந்த உரிமைக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் ஜெபித்த போது அவர் சொன்ன ஒரு காரியம், லேர்ன் ஃப்ரம் கிரைஸ்ட், கிறிஸ்துவிலிருந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு உங்களுடைய பணிவிடைகளை தொடருங்கள் என்று சொன்னார்கள். இந்த மாலை நேரத்திலே சபையாக நாம் கூடி வந்து கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தந்த நன்மைகளுக்காக ஊழிய பாதையிலே சபையாக நம்மை ஆசீர்வதித்து ரட்சித்து நடத்தி வருகிற நிலைகளுக்காக நன்றி செலுத்துகிற அதே நேரத்திலே அவருக்கு சொந்தமான ஜனமாக உரிமையோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். உலகின் பல பாரங்களை நம் மீது சுமந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நுகம் என்ன, அவர் தருகிற ஆலோசனை என்ன, அவர் காட்டுகிற பாதை என்ன, அதிலே நாம் நடக்க பழகிக்கொள்ளுகிற போது அவருக்கு சொந்தமான ஜனமாக, அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ முடியும். மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நிலைகளிலே உரிமையோடு கூட நாம் வாழ்கிற போது 43ஆம் அந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடப்பாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது,
உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்வின் பயணத்திலே அவரை சார்ந்து வருவோம். நீ என் தாசன், உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. என்னென்ன நிலைகளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த பணிவிடைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து, உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன், எஜமானுடைய ராஜ்யத்திற்குள் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும். பெங்களூர் தேசத்திலே வாழ்ந்து ஊழியம் செய்த அருள் திரு எசேக்கியேல் ஜார்ஜ் அவர்கள் எழுதின இந்த அருமையான பாடலின் வரிகளோடு கூட இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன், கலங்காதே, திகையாதே. இடமெல்லாம் உன்னோடு வருவேன், கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன், கலங்காதே, திகையாதே. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன், கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. தண்ணீரை கடந்திடும் போதும், அக்கினியில் நடந்திடும் போதும், தண்ணீரை கடந்திடும் போதும், அக்கினியில் நடந்திடும் போதும், மூழ்காமல் வீகாமல் இருந்திட நீயும் விலகாமல் என்றும் இருப்பேன் என்னாலும். மூழ்காமல் வீகாமல் இருந்திட நீயும் விலகாமல் என்றும் இருப்பேன் என்னாலும். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன், கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து ரட்சித்து நடத்துவார். நீ என்னுடையவன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்களாக நீங்களும் நானும் வாழும்படியாக தெய்வாதி தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்தி அவருக்காக பயன்படுத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை சிந்தித்த நாம்
ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நேரத்திலும் கடந்த 5.5 ஆண்டு காலமாக நம் மத்தியில் ஊழியம் செய்து தாயகம் செல்லவிருக்கிற போதகர் மறை திரு சாம் பிளஸிங் அவர்களை வாழ்த்தி பேச கிருபை பாராட்டின நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நம் போதகரை குறித்து சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் அவருடைய 3 குணாதிசயங்களை குறித்து கூற விரும்புகிறேன். போதகரின் பெயரில் உள்ள ஆங்கில முதல் எழுத்து எஸ். மேன் ஆஃப் சிம்பிள். ஆம், அவர் மிக மிக எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், பணிவு அடக்கம் நிறைந்தவர், அதற்காக தன் நிலை தாழ இடமளிக்காதவர், தன் கருத்துக்களை நேரடியாக எடுத்து கூறுபவர், ஆனால் அதையும் மற்றவர்கள் மனது புண்படுத்தா வண்ணம் இதமாக எடுத்து கூறுபவர். 2ஆம் எழுத்து ஏ. மேன் ஆஃப் அஃபெக்ஷன். அனைவரோடும் அன்போடு பழகுபவர், அனைவராலும் விரும்பப்படுபவர், அனைவரோடும் பாசமாக தோழமையாக கரிசனையோடு பழகக்கூடியவர். எனக்கு அறிந்தவரை நம் திருச்சபையில் இதுவரை ஊழியம் செய்த போதகர்கள் இவரிடம்தான் பல குடும்பத்தினர்கள் மிகவும் அன்போடு பழகுவதை காண்கிறேன். போதகர் அவர்களுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அதேபோல் நம் பிள்ளைகளுக்கும் போதகரிடம் மிக உரிமையோடும் அன்போடும் பழகுவதை நாம் கண்டிருக்கிறோம். நம் திருச்சபையின் அனைத்து குழந்தைகளின் பெயரும் அவர் அறிவார். அந்த அளவு குழந்தைகளை நேசிப்பவர். 3ஆம் எழுத்து எம். மேன் ஆஃப் மேன். நாம் பொது வாழ்க்கையில் ஒரு சிலரை மாத்திரமே நல்ல மனிதர் என்று கூறுவோம். அதுபோல் நம் போதகரும் ஒரு நல்ல மனிதர், மனித நேயமிக்கவர், கண்ணியமிக்கவர், பொறுமையாளர், எந்த காரியத்தையும் ஜெபத்தோடு ஜெயம் கொள்பவர், ஏற்றுக்கொண்ட எந்த பணியையும் திறம்பட செய்து முடிப்பவர், தன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்ய முயற்சிப்பவர். கடைசியாக அவருடைய பெயரான பிளஸ்ஸிங். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கான பிளஸ்ஸிங்கை, ஆசீர்வாதத்தை பெற்றவர். போதகர் வாயிலாக தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை அறிந்து கொண்ட பலர் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்ஸை, அதாவது ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டனர். இப்படிப்பட்ட போதகருடன் இணைந்து ஆலய திருப்பணிகளை மேற்கொள்ள கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தொடர்ந்து போதகர் தாயத்தில் இருக்கின்ற காலங்கள், தொடரவிருக்கிற ஊழியங்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் அனைவரோடும் கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம், சந்தோஷம் என அனைத்து ஆசீர்வாதங்களும் கூட இருக்கும்படியாய் திருச்சபையின் சார்பாக, செயற்குழுவின் சார்பாக, என் சார்பாக, மற்றும் என் குடும்பத்தினரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5.5 ஆண்டுகள் பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்துவ திருச்சபையில் திருப்பணியை திறம்பட நிறைவேற்றி ஏப்ரல் 27ஆம் தேதி தாயகத்திற்கு புதிய திருப்பணியினை தொடர செல்லும் போதகர் அருள் திரு பி. சாம் பிளஸிங் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலும், நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அனைவரின் சார்பிலும், திருச்சபையின் அனைத்து குழுக்களின் சார்பிலும் அதினதின் பொறுப்பாளர்கள் இப்பொழுது நினைவு பரிசுகளை வழங்குவார்கள். சிறுவர் வேத பாடசாலை பொறுப்பாளர்கள் டாக்டர் பிரைட்டா பிரவீன் ஆசிர் மற்றும் திருமதி டைலின் ரஜினி செல்வின், கன்வீனர் ஆல்ஃபிரட் ஐயாக்கன் ஆகியோர் வேத பாடசாலை ஆசிரியர்கள் சார்பாக நினைவு பரிசினை போதகர் அவர்களுக்கு வழங்குவார்கள்.
கோடைக்கால தமிழ் வகுப்புகள் பொறுப்பாளர் திருமதி ரிசிலா பாபு அவர்கள் கோடைக்கால தமிழ் வகுப்பு ஆசிரியர்கள் சார்பாக போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். பெகரின் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை தேசிய நற்செய்தி ஆலயம் ஆங்கிலமே பழகிட்ட எம் ஆலய பிள்ளைகள் அன்னை தமிழ் கற்க வேண்டி ஆரம்பித்த தமிழ் வகுப்பை அழகோடு உயிர் கொடுத்து மெருக்கேற்றி மகிழ்வித்த மறைதிரு சாம் பிளஸிங் போதகர் அவர்களின் இறைவணி தொடர அன்போடு வாழ்த்துகிறோம். இவன் கோடைகால தமிழ் வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏப்ரல் 23, 2021. அனைத்து திருச்சபை ஜெப ஐக்கிய குழுக்களின் சார்பாக திருமதி ஹேலன் ஆல்ஃபிரட், திருமதி ஜெபராணி சந்திரன், திரு சங்கரபாண்டி, திரு நேசகுமார் இணைந்து போதகருக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். வாலிபர் ஜெப ஐக்கியத்தின் சார்பாக பொறுப்பாளர்கள் திரு ஜி ராபின்சன், திரு ஒய் சுஜின் சாலமன், திரு பால் பிரதீப், கன்வீனர் திரு பி மெல்பின் தாமஸ் போதகருக்கான நினைவு பரிசினை வழங்குவார்கள். பெகரின் தமிழ் கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன். ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த், லே ஹோல்ட் ஆன் எட்டர்னல் லைஃப், வேர் அன்டு தோ ஆர்ட் ஆல்சோ கால். 1 Timothy 6:12. Youth Prayer Fellowship presented to Reverend P. Sam Blessing. Things and follow after righteousness, godliness, faith, love, patience, meekness. 21st April 2021. திருச்சபை கிட்டார் வகுப்பு பொறுப்பாளர் திரு ஜே மனோகரதாஸ் அவர்கள் போதகருக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். திருச்சபை பாடகர் குழுவின் சார்பாக கன்வீனர் டாக்டர் பிரவீன் ஆசின் அவர்கள் போதகருக்கு நினைவு பரிசினை அளிப்பார்கள். We hereby honor Reverend P. Sam Blessing, Chairman and Pastor BTCC. My heart is steadfast, O God, my heart is steadfast. I will sing and make melody. Psalms 108:1. In appreciation of your faithful service to our Lord and for guiding us, the senior church choir of BTCC, with a pure heart for relentless service towards music ministry, as a small flock that you cared for, we wish and pray that God will continue to bless you and use you more in His vineyard.
Bahrain Tamil Christian Congregation, Senior Choir, April 23rd, 2021, Kingdom of Bahrain. திருச்சபை சிறுவர் பாடகர் குழுவின் பொறுப்பாளர் திரு ஜான் எட்வின் அவர்கள் போதகருக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்த அன்பு போதகர் அவர்கள் பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் சிறுவர் பாடகர் குழுவுக்கு ஆற்றின பணி மிகவும் பாராட்டுவதற்குரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களுக்கும் எங்களுடைய சிறுவர் பாடகர் குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஞாபகார்த்த பரிசை வழங்குகிறோம். Memento of appreciation. Giving to others seems to come so naturally to you. You go that extra mile with that heartfelt smile, taking that extra time, giving that extra thought. It really did make a lot of difference for our junior choir, BTCC. Thank you, dear pastor, for being such a wonderful example of God's love. Let the children come to me and do not hinder them, for the kingdom of heaven belongs to such as these. Matthew chapter 19 verse 14. To Reverend P. Sam Blessing, Chairman and Pastor, பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன் மற்றும் பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபையின் சிறுவர் பாடகர் குழுவின் சார்பில் போதகர் அவர்கள் தாயகத்திலே சென்று பணியேற்கும் முதல் திருச்சபையின் ஊழியத்திற்கென்று சிறுவர் பாடகர் குழுவின் சார்பில் அந்த ஊழியத்திற்கு பயன்படுத்தும் வகையில் இந்திய பணம் காசோலையும் திருச்சபையின் ஜூனியர் கொயர் சார்பில் கொடுத்து மகிழ்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. திருச்சபையின் சார்பாக செயற்குழு அங்கத்தினர்களாக இணைந்து நம் அன்பின் அடையாளமாக அன்பு போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகின்றோம். பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை, பஹ்ரைன் தமிழ் கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன், நேஷனல் இவாஞ்சலிக்கல் சர்ச். And he gave some as apostles and some prophets and some preachers of the good news, and some to give care and teaching for the training of the saints as servants in the church, for the building up of the body of Christ. Ephesians 4 verses 11 to 12. Memento of appreciation presented to Reverend P. Sam Blessing, Chairman and Pastor, BTCC, for your faithful service to the Lord with great compassion for his flocks, giving hope and encouragement to many. Your involvement in the lives of others has truly made a difference. May God continue to richly bless you and watch over. 23rd April 2021, Kingdom of Bahrain.
தினத்தின் ஆராதனையை தொடர்ந்து நமது போதகரின் பிரிவு உபசார நிகழ்வுகள் ஜூம் காணொலி வழியாய் தொடரும். சபையார் அனைவரும் அந்நிகழ்வுகளில் பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக, ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது! ஆகாயம், பூமி, மழை, ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆண்டவருடைய அளவற்ற அன்பையும் அவருடைய தியாகத்தையும் நினைத்து இந்த பாடலின் வரிகளை இணைந்து பாடலாம். அன்பு எத்தனை பெரியது! ஆகாயம், பூமி, மலை, ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம், பூமி, மலை, ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. இயேசு உமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதன்பு குறைவுள்ளவனானாலும் கூடவே இருக்கிறீர். நிறைவாம் புல் தரையில் மெதுவாய் நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகிறீர். திருப்தியாக்குகிறீர்.
மகிமையாக்குகிறேன். ஓ இயேசு உமதன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன். ஏக இதயமுடனே என்றும் அதை மதிப்பேன். ஆராதிக்கராம் அருகராம் இயேசு அல்லேலூயா ஆமீன். அல்லேலூயா ஆமீன். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவாக எங்களை நேசிக்கிறீர். எங்களை சிருஷ்டித்தவராக, எங்களை உருவாக்கினவராக, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறீரே. அந்த உரிமைக்கு சொந்தக்காரர்களாக, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, நீர் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்திற்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாங்கள் வாழும்படியாக துயாவியானவர் கிருபை செய்கிறாக. எந்தெந்த நிலைகளிலே நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த நிலைகளிலே பயன்படுத்தும்படியாக உம்முடைய வல்ல கரங்களுக்குள்ளாக அடங்கி வாழும்படியாக துயாவியானவர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் உம்முடைய தூய பிரசன்னத்திலே இணைந்துமை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தீர். ஏற்ற நாட்களிலே நோய் தொற்றுகள் எல்லாம் முழுமையாக மாறவும், ஆலயம் திறக்கப்பட்டு உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நாங்கள் சபையாக ஏகோபித்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இந்த நிலைகளிலே ஆராதனைகள் உம்முடைய நாம மகிமைக்காக நடைபெறுவதற்கு பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய நேரத்தையும் திறமைகளையும் உழைப்புகளையும் தருகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய வருகை மட்டும் சாட்சியாக நிலைத்து நிற்கும்படியாக துயாவியானவர் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவன் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மன்னோர் கூட்டமாக பாடுவோர் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஈக தேவரீருக்கே ஆறு
என்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் துயாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் திருச்சபையின் எல்லா திருப்பணிகளோடும் சதா காலமும் ஆசீர்வாதமாய் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.